நங்கூரம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒரு காணொளி கேட்டோம் பாருங்க. உலகத்தில் எத்தனை மொழி, இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் நிலங்கள், எந்த மொழியிலேயாவது கன்னட குமரன் எவராது தன் மொழியை தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றான், ஒரு மொழி சொல்றான். பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பெயர் தன் பிரெஞ்ச தன் பெயர்ல வச்சிருக்கானா? இங்கிலீஷ்காரன் வச்சிருக்கானா? இல்ல கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர், உருது, இந்தி, மராட்டின் யாராவது? ஆனால் உலகத்திலே ஒரு இனம், ஒரே ஒரு இனம், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் அமுது, தமிழ் செல்வி, தமிழ் வேந்தன். மக்களே நல்லா கேளுங்க. இவர் 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தார். நல்ல கொஞ்சம் நான் பேசுகிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2010 ஆரம்பித்தாரா, 10 to 10 20, இப்போ அவர் 16 வருடங்கள் ஆயிடுச்சு இவர் கட்சி ஆரம்பிச்சு. இந்த 16 வருடங்களில் தமிழுக்காக இவர் செஞ்ச வேலை என்ன? தமிழ் உயிர், தமிழ் எங்கள் உயிர், அதுக்கு நிகராக எங்கள் தமிழ், அந்த இன்பத்தமிழ், அது எங்களுக்கு உயிருக்கு நேருன்னு எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க, பாடிட்டாங்க. நிறைய அதெல்லாம் முன்னாடியே இருக்குது. தமிழ் குமரன், தமிழ் மகன், தமிழ் வேந்தன், தமிழ் செல்வி, இதெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. தமிழை தன்னுடைய பெயராக வச்சு கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் இவன் வச்ச பேர் இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. தமிழை உயிருக்கு உயிராக நேசித்தவன் இவன் இல்லை, இவனுக்கு முன்னாடி லட்சம் பேர் இருக்கான் நம்ம தமிழ்நாட்டில், ஏகப்பட்ட பேர். இவன் சொல்கிறான் அந்த தேவனைய பாவனர், மொழி ஞாயிறு, மொழி ஞாயிறுன்னு அவர் பட்டம் வாங்கினவர், தேவநேய பாவனர். அவர்லாம் தமிழுக்காக அவ்வளவு வாழ்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டார். 2000 வருடங்களுக்கு இல்லை, 4000 வருடங்கள், 5000 வருடங்களுக்கு முன்பே தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மொழியை கிட்டத்தட்ட எல்லாரும் நரமாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு நாகரிகமற்ற மனிதர்களாக வாழும் பொழுது, உலகமே இருக்கும் பொழுது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாடு நம்ம தமிழ்நாடு. அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இவன் என்னமோ புதுசாக என்னமோ கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. இவன் 16 வருஷமாக என்ன செஞ்சான்? தமிழ்னு பேசுகிறான்ல. இவன் தமிழுக்காக செஞ்ச சேவை என்ன? இவன் என்னங்க சேவை பண்ணியிருக்கிறான்? அவன் தமிழுக்காக வாழ்ந்தவர்களை, தமிழுக்காக முதல்ல மாநாடு போட்ட தந்தை பெரியாரை தமிழுக்காக தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு முதல் மாநாடு போட்டது யாருங்க? தந்தை பெரியார். அவரை இழிவுபடுத்துகிறான், அவரை ஒழிக்கணுங்கிறான். ஆனால் தமிழுக்காக பேசுகிறான். தமிழுக்காக பேசுகிறான். தமிழுக்கு இவங்கெல்லாம் எதுவுமே செய்யலை, இவங்கெல்லாம் வெளி மாநிலத்துக்காரங்க, இவங்கெல்லாம் நாயக்கர்கள், இவங்கெல்லாம் தெலுங்கர்கள், இவங்கெல்லாம் வேற ஆளுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த வேற ஆளுங்க தாண்டா இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழுக்காக பேசுனாங்க. தமிழ்நாட்டுக்காக தான் உழைச்சாங்க. கலைஞர் தமிழ்நாட்டுக்காக தான் உழைச்சார். தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்காக தான் உழைச்சார். பேரறிஞர் அண்ணாதுரை தமிழ்நாட்டுக்காக தான் உழைச்சார். அவர் என்ன போய் ரங்கூனுக்காக உழைச்சார், சைனாவிலேயே போய் உழைச்சார், இங்கே குஜராத்திக்காக பாடுபட்டார். இவன் பேசுகிறது எல்லாமே எல்லாரும் செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோங்கிறதான மேட்ரு. நம்ம அதானே பேசணும். இதெல்லாம் முன்னாடி இவன் பேசுகிற பேச்சு எப்படின்னா, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான் நான் பெரிய பேச்சாளர், எனக்கு இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரியும், உங்களுக்கு இதெல்லாம் தமிழ் குமரன், தமிழ் செல்வி, இந்த பேர்லாம் உங்களுக்கு தெரியும், வச்சது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நீ என்ன செஞ்ச தமிழுக்கு? அதுதான் கேள்வி. நான் சொல்கிறது உங்களுக்கு நான் எப்படி நான் பேசுறது கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம் தமிழுக்கு? அதான் கேள்வி. தமிழுக்காக இப்போ தமிழ் மொழியிலேருந்து தான் ஏகப்பட்ட சொற்களை இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு. ஆனால் இங்கிலீஷ்லேருந்து மொழி மாற்றம் செய்யப்படக்கூடிய எல்லா பொருளுக்கும் இன்ன வரைக்கும் எது பொருள் எந்தெந்த சொற்கள்லாம் ஆங்கிலத்தில் வருதோ அத்தனைக்கும் நம்மள்கிட்ட தமிழ் மொழி தன்னைத்தானே புதுப்பிக்கக்கூடிய வல்லமை படைத்தது எல்லாம் ரைட்டு. நீ என்ன செஞ்ச தமிழுக்கு? இந்த 16 வருஷமாக தமிழுக்காக நீ பிடுங்கி போட்ட ஒரு விதை, நீ பிடுங்கி போட்ட ஒரு புல் என்ன கேள்வி?
உலகில் முதல் மொழி தமிழ். தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை, எங்கள் தமிழ்நாட்டோடைய மொழி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசுகிறாரு. ஆனால் செத்து வழக்கொழிந்து அழிந்து போன சமஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே. அதை கேட்குறதுக்கு இவனுக்கு துப்பு இல்லை. ஏன்டா தமிழ்னு பேசுறியே, போகிற இடத்துல பூரா பேசுகிறீங்களே மிஸ்டர் பிரதமர் சார், நீங்கள் தமிழ்னு பேசுகிறீங்களே, உலகம் பூரா போய் பேசுகிறீங்களே. ஆனால் சமஸ்கிருதம் செத்து வழக்கொழிந்து அழிந்த மொழியான சமஸ்கிருதத்துக்கு நிதி அள்ளி கொடுக்குறீங்களே, தமிழுக்கு நிதி அள்ளி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பேசணும்ல, அப்படின்னு கேட்கணும்ல. இவன் கேட்கணும்ல, இவன் தமிழுக்காக போராடுறவன் தானே, அதை கேட்கணும்ல. அதை கேட்க மாட்டான், அதையெல்லாம் கேட்க மாட்டான். ஆனால் பிரதமர் சொன்னாருங்கிறத மட்டும் வெளியே சொல்லுவான். எப்படின்னா தெரியணும், 4 பேத்துக்கு தெரியணுமா பிரதமர் இப்படி சொன்னார் அப்படின்னு. இப்போ சாதாரண மக்கள், இப்போ நம்மளை மாதிரி காணொலியில் இருக்கிறவங்க, காணொலி பார்க்குறவங்க, பேப்பர் படிக்கிறவங்க, அந்த மாதிரி இப்போ படிக்கிறதுக்கே டைம் இல்லாதவங்க, காணொலி பார்க்கறதுக்கே டைம் இல்லாதவங்க, உழைப்பாளிகள், பாட்டாளிகளினுடைய மனதில் இவர் என்னமோ பிரதமர் மோடி சொன்னதை இவர் கொண்டு போய் தெரியப்படுத்துகிறாராம். அவர் இவன் சூட்சியமெல்லாம் நமக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர் சொன்னார். சரி, இப்போ இங்கே பாருங்க, அதில் உட்கார்ந்துருக்கிறவங்களாம் பாருங்க. நீ இங்க பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு. பட்டினி போட்டுட்டு இங்கே பாரு. உன்னுடைய கட்டுமரால், என்னுடைய நாவாய், உன்னுடைய நேவி, என்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய கல்ச்சர், உனக்கு என்ன இருக்குது? நான் போட்ட பிச்சையில் ஒரு உருவாகிட்டு நான் தான் பெரிய இன்டெலிஜென்ட். இவன் யார்கிட்ட என்ன பேசுகிறான்னு தெரியல. அதாவது இன்டெலிஜென்ட்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் என்னுடைய மொழி பெருசுன்னு நீ யார்கிட்ட போய் சொல்கிற? நீ அங்கே போய் சொல்லணும்ல. நீ யார் நான் இன்டெலிஜென்ட்டுன்னு அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான். நீ யார்கிட்ட போய் சொல்கிற? அவன் உலகம் பூரா சொல்லிகிட்டு இருக்கான் நான் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்னு. நீ யார்கிட்ட போய் சொன்ன? நீ சரி, நீ உன்னோட மொழி என் மொழியை விட பின்னாடி வந்ததுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ என்ன ஆயத்த வேலைகள் செஞ்சுருக்கிற? நீ என்ன ஆதாரபூர்வமான வேலை என்ன செஞ்சுருக்கிற? ஒன்றுமே செய்யலை. ஆனால் பேச்சு மட்டும் வாய்க்கிலேயே பேசுவேன். இங்கே பாருங்க. ஆமாம் 4000 வருடங்களுக்கு மேலாக தமிழை பொத்தி பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. இல்லைன்னு யார் சொன்னது? தாய்மொழிகளினுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போட்டான். கவர்னர் எல்லிஸ் சொல்லிட்டு போயிட்டாரு திருக்குறளை பார்த்து. இது உலகின் அரிய பொக்கிஷம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுப்பெரிக்க வந்த ஓலைச்சுவடி, அடுப்பெரிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஓலைச்சுவடியில் திருக்குறள் இருக்கிறத பார்த்து, அந்த திருக்குறளில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கிறத பார்த்து அதை கொண்டு வந்து அதை அச்சேற்றி மொழிபெயர்த்தவர் வெள்ளைக்கார கவர்னர். அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் நிறைய தமிழுக்கு செஞ்சிட்டும் போயிட்டார். அந்த ஓலைச்சுவடிகள் இருந்ததெல்லாம் படித்து அதை வந்து அதில் வந்து எழுதி அந்த எழுத்தை கொண்டு போய் அச்சில் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து திருக்குறள்னு பேர் பதிச்சு வச்சவர் ஒரு வெள்ளைக்காரர் தான். அதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீ என்ன செஞ்சங்கிறதான் கேள்வி. நீ என்னடா செஞ்ச? நாட்டின் பிரதமர் மாண்புமிக்க ஐயா நேரு அவர்கள், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் உலகம் பூரா செல்றாங்க. என்ன சொல்றாங்க? உலகம் பூரா உலகில் முதல் மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். உலகில் பல்வேறு நாடுகளில் மக்கள் தமிழை கற்றுக்கொள்ள பேரார்வம் கொண்டு வருகிறார்கள். நான் சொல்லல, நாட்டின் பிரதமர். நீ இங்க பாரு, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க பூரா பாஜக காரங்க. பாத்துக்கங்க. எத்தனை ஆயிரம் அன்னதானம் செஞ்சாலும் உனக்கு பலன் இல்லை. பாருங்க, எல்லாம் பாஜக காரங்க. தெரியாமல் நீ எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு மொழிகளை கற்றாலும் நீ அறிவிட்டவன். பெத்ததா யாருன்னு தெரியாம நீ எப்படி நீ இருப்ப? என்னன்னு சொல்றது? நீ மனநிலை பறந்து போனவன், நீ நினைவற்றவன். ஒண்ணுதான் உன் தமிழங்கையில, ஒண்ணுதான் நீங்க நல்லா நினைச்சுக்கணும். இந்த அரங்கத்திற்கு எத்தனை சாதனங்கள் தாய்மொழியை கற்கவில்லை என்றால் நீ உலகத்தில் எந்த மொழியும் கற்று பிரயோஜனம் இல்லை. சரியாக தான் சொல்லியிருக்காரு. சரியான வார்த்தை தான் சொல்லியிருக்காரு.
தாய்மொழியை நீ கற்கவில்லை என்றால் உலகத்தின் எந்த மொழியை கற்றாலும் பிரயோஜனம் இல்லை. ரைட்டு, உண்மையிலே சிறப்பு தான். ஆனால் இவன் ஏன் வந்து தாய்மொழியை கற்க விடாமல் இவன் குழந்தைகளை கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்தான்னு நம்ம கேட்கணும்ல. இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு சேர்த்துருக்கிறான். படிக்கிறது வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா ஃபீஸாம். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் கொண்டு ஏன்டா சேர்த்த? தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, தமிழ் சொல்லித்தரத்துக்கு தான் ஏகப்பட்ட அரசு பள்ளிகள் இருக்குல்ல, அதில் கொண்டு போய் சேர்க்கலாம்ல பிள்ளைய. நீ எதுக்கு கொண்டு போய் இதில் கொண்டு போய் சேர்த்த? இன்டர்நேஷ்னல் பள்ளியில் கொண்டு சேர்த்த? அப்போ நீ வந்து ஒரு முன்னுதாரணமாக நீ தமிழ் பள்ளியில் கொண்டு போய் உன்னோடைய பிள்ளைங்களை சேர்த்துட்டு எல்லாரும் வாங்க தமிழ் படிங்க. நான் என் பிள்ளைய வந்து தமிழ் பள்ளியத்தில் சேர்த்துருக்குறேன். என் பேர பிள்ளைங்க பிறந்தாலும் நான் தமிழ் மீடியத்தில் தான் சேர்ப்பேன். நீங்கள் எல்லோரும் வாங்க, இங்கிலீஷ் மீடியத்தை விட்டுட்டு வாங்க, எல்லோரும் தமிழில் வந்து படிக்க வைங்க சொல்லணும்லப்பா. நீ பேசுகிறதெல்லாம் சரி, ரிசல்ட் என்ன? நீ பேசுகிறதுல வர ரிசல்ட் என்ன? நீ என்ன சொல்ல வர? போட என் மொழி பெரிய இன்டெலிஜென்ட்னு சொல்கிற, இங்கிலீஷு கற்றுக்கிட்டான் போட அப்படிங்கிற. அவன் சொல்லலையே, ஒன்ட்டவன் சொன்னானா? அவன் உன்னை கற்றுக்க சொன்னானா? உன்னை கற்றுக்க வச்சிருக்கிறான், உன்னை படிக்க வச்சிருக்கிறான். கம்ப்யூட்டர் மொத்தமாக அதில் இருக்கிற பாடங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை பாடங்களும் அத்தனை உயர்வான யூனிவர்சிட்டிகளும் ஆங்கிலத்தில் இருக்குது. அந்த பாடங்கள் பூரா அந்த அத்தனை யூனிவர்சிட்டிலையும் இருக்கிற உயர்கல்வி பாடங்கள், ஆராய்ச்சி பட்டங்கள் எல்லாமே, ஆராய்ச்சிகள் பட்டங்கள் போனது வந்தது எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. உன்னை ஆங்கிலம் படிக்க வச்சிருக்கிறான். நீ என்ன செஞ்ச தமிழுக்கு? நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அதாவது ஆங்கிலம் நான் இன்டெலிஜென்ட். அப்போ நீ என்ன பெரிய இன்டெலிஜென்ட்டுன்னு இவன் சொல்கிறான். ரைட்டு, தமிழ் மொழி வச்சுருக்கோம், நாங்கள் தான் இன்டெலிஜென்ட். ரைட்டு, அந்த தமிழ் மொழியை நாங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறோம்? யார்? நீ பண்ணினது என்ன தமிழ் மொழிக்கு? நீ இந்த மொழியை முதன்மையாக்குறதுக்கு நீ ஏதாவது செஞ்சுருக்கியா? இந்த மொழியை மேலே கொண்டு வர்றதுக்கு நீ என்ன செஞ்சுருக்கிற? அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசி நீ என்ன தெரியுமா பண்ணுற? பழைய பஞ்சாங்கத்தை பேசி இந்த இதெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி போனது, இப்படி வந்தது அப்படின்னு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மக்களுக்கு சூடேற்றுற மாதிரி, முன்னாடி உட்காந்துருக்கிற மக்களை கவருவதற்காக வேண்டி, உன்னுடைய பேச்சு வல்லமையினால் அவங்கள வந்து அடித்து காலி பண்ணுறதுக்காக வேண்டி உன்னை என்ன பண்ணுற? நீ இந்த மாதிரி வார்த்தை ஜாலத்தை ஊட்டி நீ பேச்சு பேசுகிற. நீ ஒரு பேச்சாளன்னு காமிக்கிற. ஆனால் நீ தமிழுக்கு நீ ஒன்றுமே செய்ய மாட்ட. உன் பிள்ளைய கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்ப, இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்ப்ப. ஆனால் நீ ஒன்றும் செய்ய மாட்டேன் தமிழுக்கு. உன் பிள்ளையும் செய்ய விட மாட்டேன். உன் பிள்ளைய கொண்டு போய் தமிழ் மீடியத்தில் படிப்ப. ஆனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, ஆங்கிலேயன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, இங்கிலீஷ் பேசுகிறவன் என்ன பண்ணியிருக்கான்னா, உன்னைய படிக்க வச்சிருக்கிறான். நீ சேர்த்துருக்கிறது எந்த ஸ்கூலு? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அது இங்கிலீஷ் ஸ்கூலு. அப்போ நீ உன்னை படிக்க வச்சுருக்கானல்ல, உன்னை கொண்டு போய் இந்த பள்ளியிடத்தில் சேருன்னு உன்னை செய்ய வச்சுருக்கான்ல, அந்த வேலையை செய்யணும்ல. இதுக்கு தான் சொன்னால் தமிழில் என்னடா இருக்குது. அன்றைக்கி பாரதி ஒரு தந்தை பெரியார் சொன்னார், இவன் பாரதின்னு பாரதியை தூக்கி போடுறான், பாப்பானை தூக்கி பேசுகிறான், அது வேறு விஷயம். தந்தை பெரியார் என்ன சொன்னார்? அவர் தந்தை பெரியார் காலகட்டத்தில் இருந்தது எப்படின்னா, பக்தி இலக்கியங்கள் தான். திருவாசகம், திருவெண்பா, இது நம்ம திருன்னு எல்லாமே வரும். திருவாசகம் இருக்குது, அப்புறம் திருவெண்பா இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குது. இந்த புஸ்தகங்கள் எல்லாமே தமிழில் பக்திமயமாக தான் இருந்துச்சு. பக்தியை பற்றி சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அறிவியல் பூர்வமாக எதுவும் இல்லை. மனிதனுடைய மூளையை வளர்ச்சி அடைவதற்கு, விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி அடைவதற்கு, இல்லை கல்வி ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கான எதுவுமே சொல்லலை. இதெல்லாம் திருவாசகம், திருவெண்பா, திருப்பாடல், முருகனை பற்றியது, சிவபுராணம், கந்தபுராணம், எல்லா புராணங்களும் ஆன்மீகத்தை பற்றி தான் போதித்ததை ஒழிய அறிவியலை பற்றி போதிக்கவில்லை, விஞ்ஞானத்தை பற்றி போதிக்கவில்லை. ஆனால் அப்போ தான் அதுக்கு தான் சொன்னார் தந்தை பெரியார், இந்த மொழியில் என்னடா இருக்குது? பக்தி இலக்கியங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை விஞ்ஞான ரீதியாக மாற்ற வேணாமா? ஆன்மீக ரீதியாக மாற்ற வேணாமா? காட்டுமிராண்டிகளாக நம்மெல்லாம் அலைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழ் மொழியில் இருக்கிறது இதுதான். நம்ம இதை விட அதிகமாக கொண்டு போகலை, மேலே கொண்டு போகலை தமிழ் மொழி அப்படின்னு சொன்னார் பெரியார். அதை தான் இவன் பிடிச்சிக்கிட்டு பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனுடைய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், உயர்கல்விகள் அனைத்தையும் கொண்டு வந்து இப்போ ஏன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ நீ ஏன் இங்கே உன் பிள்ளைய இங்கிலீஷ் ஸ்கூலில் சேர்க்குற, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்க்குற? உடனே படிக்க வச்சுருக்கான் அவன். ஆங்கில மொழியை உயர்வு என்று உலகத்திற்கு சொல்லியிருக்கிறான். அதில் தான் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறான். நீ தமிழை படிக்கணும், மாற்று கருத்து இல்லை. தமிழை தெரிஞ்சுக்கணும், மாற்று கருத்து இல்லை. தமிழ் இலக்கியம் நமக்கு முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை.
அதில் நிறையா இருக்குது. அது ஒரு செல்வம், அது பொக்கிஷம், அது வேறு விஷயம். ஆனால் நீ வந்து நீ சொல்கிறபடி பார்த்தா இந்த இவ்வளவு தமிழ் மொழியை நீ வந்து உலகமயமாக்கணும்ல. உலகமயத்துக்கு கொண்டு நான் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறேன்னு நீ உலகமயமாக்கல் கொண்டு இங்கிலீஷை எப்படி அவன் உலகமயமாக்கி வச்சுருக்கிறான், எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் கொட்டி வச்சுருக்கிறான், பொதிச்சு வச்சுருக்கிறான். கல்வி, அறிவு, விஞ்ஞானம், ராக்கெட் ஏவுது எல்லாம் எதை கேட்டாலும் இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த மாதிரி தமிழை நம்ம வளர்த்துருக்கோமா? அந்த மாதிரி தமிழை நம்ம மேன்மைப்படுத்தி இருக்கிறோமா? அதற்காக நீ என்ன செஞ்சுருக்கிற? இவ்வளோ நாளாக பண்ணவங்க தேவனைய பாவனர்லேருந்து பாரதிதாசன்லேருந்து பாரதியார்லேருந்து நீ சொல்கிற கவிஞர்கள் அனைவரும் பாடுபட்டாங்க. தந்தை பெரியாரும் பாடப்பட்டார். தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை, அவரும் பாடுபட்டார். இன்னும் கலைஞர் வந்ததுக்கப்புறம் தமிழில் கதை, திரைக்கதை, வசனங்கள் எழுதி நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு நல்லறிவை போற்றினார். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கிற இது வரைக்கும்? நீ பிடுங்கி போட்ட ஒரே ஒரு புல் தமிழ்நாட்டுக்காக ஒரே ஒரு புல் நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? இவ்வளோ நீ உன் கதையெல்லாம் நாறுது, ஊர் பூரா நாறுது, உலகம் பூரா நாறுது. நீ வந்து தமிழை பற்றி பேசுகிற, தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற, ஆங்கிலத்தை பற்றி பேசுகிற, ஆங்கிலம் விவராமல் போயிடு அப்படிங்கிற. நீ என்னடா பண்ணியிருக்கிற தமிழை வளர்க்குறதுக்கு? நீ என்ன தம்பி பண்ணி வச்சுருக்கீங்க தமிழை வளர்க்குறதுக்கு? தமிழை நீங்கள் வளர்க்க வேண்டியதானே? உலகளாவிய மொழியை கொண்டு போக வேண்டியதானே? ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? கூட்டம் பேசுகிறத போய் நிப்பாட்டிட்டு இதில் போய் உட்காந்து பிரட்டி எடு, எல்லா தகவலையும் பிரட்டி எடு, இதெல்லாம் கொஞ்சம் அரசுக்கிட்ட கொடு, இதெல்லாம் வந்து தேசியமயமாக்குங்க அப்படி சொல்லிட்டு சொல்லு. உனக்கு தான் உங்கள் சித்தப்பன் குருமூர்த்தி இருக்கார்ல, உங்கள் பெரியப்பா, அவர்கிட்ட சொல்லி அங்கே மேலே சொல்லு. தமிழை தேசிய மொழியாக்குங்க, தமிழுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்குங்க, அந்த தமிழுக்கு என்னை தலைவராக போடுங்க, நான் எப்படி தமிழுக்காக உழைக்கிறேன்னு பாருங்கள் அப்படி சொல்லு. ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக செய்ய. அதை விட்டுட்டு கூட்டத்தில் மக்களை கவருவதற்காக, மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக, உனக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீ ஓட்டை பொறுக்கிறதுக்காக வேண்டி மக்களை மடைமாற்றி உனக்கு ஓட்டு போட வைக்கிற. ஆனால் கடைசியில் நீ தமிழுக்கு ஒன்றும் பண்ண மாட்ட. தமிழுக்கு நீ பண்ணுற மாதிரி இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ நேராக குருமூர்த்தியை பிடிச்சோ இல்லை வேறு யாரையாவது பிடிச்சோ நேராக மோடிக்கிட்ட போய், ஐயா மோடி அவர்களே, எங்களுக்கு தமிழுக்கு நிதி ஒதுக்குங்க, எங்கள் பாடத்தை வந்து தேசிய மொழியாக்குங்க, எங்கள் தமிழை வந்து தேசிய மொழியாக்குங்க, எங்களுடைய நாட்டில் கோர்ட்டில் இன்ன வரைக்கும் ஆங்கிலத்தில் தான் வாதாடுறாங்க, அது தமிழ்மயமாக்குங்க, இங்கே இருக்கிற கோர்ட்டு ஃபுல்லாகவே தமிழ்மயமாக்கணும்னு சொல்லுங்கள், இங்கே இருக்கிற ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துகிட்டு, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் எடுத்துகிட்டு தமிழை கொண்டு வாங்க. அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுலேருந்து, போனதுலேருந்து, வந்ததுலேருந்து, அரசு வேலைகள் அனைத்தையும் தமிழில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லு. இங்கே இருக்கிற ஆங்கில போர்டுகள், இந்தி போர்டுகள் அனைத்தையும் எடுத்துருங்க, எங்கள் நாட்டில் தமிழ் மட்டும்தான் இருக்கணும், அதை சொல்லு. எதையுமே சொல்ல மாட்டாங்கிற. மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறா. ஒரு நாளைக்கு 4 பேட்டி கொடுக்குற, 4 இது பண்ணுறான். ஆனால் ஒன்றாவது உருப்படியாக செஞ்சிருக்கியா தமிழுக்கு? இது வரைக்கும் நீ தமிழுக்காக செஞ்ச நீ உருப்படியான ஒரே ஒரு வேலை சொல்லு. அப்புறம் செய்ய மாட்டேன். பேச்சு தான், மக்களை கவரணும், ஓட்டு பொறுக்கணும், அவ்வளவுதான் உனக்கு. வேறு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சாலும் செய்ய மாட்டேன். எதுக்கு செய்யணும்? தமிழ் மேலெல்லாம் உனக்கு பற்று இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மேலெல்லாம் உனக்கு பற்று இல்லை. நீ ஒரு சுயநலவாதி, உனக்கு சுயநலம் தான் முக்கியம். நீ எப்படியாப்பட்ட சுயநலவாதிங்கிறது தெரியும். பிரபாகரன் யானையை சுட்டு கொடுத்தாரு, பூனையை சுட்டு கொடுத்தாரு, 25 கிலோ கொடுத்தாரு, அவ்வளோ 15 அடி 25 அடி நீளத்துக்கு டேபிள் போட்டார், என்னை அதில் உட்கார வச்சு நீ தம்பி கறி சாப்பிட்டாப்புலையா அப்படின்னு கேட்டார். அப்படியெல்லாம் ஒரு கதை விட்டுட்டு தெரிஞ்ச பிரபாகரனோட கட்டி புரண்ட மாதிரி பேசிகிட்டு இருந்த. கடைசியில் நீ ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறதுக்கு உனக்கு அதுவும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான் வந்து சொல்லிட்டாப்புல, அதெல்லாம் நான் தாங்க வரைஞ்சி கொடுத்தேன் அப்படின்ட்டாப்புல. கடைசியில் ஒரே ஒரு நிமிஷம் அவர் கூட பக்கத்தில் நின்றுருக்கிற, அது ஃபோட்டோ கூட எடுத்ததில்லை, அந்த ஃபோட்டோ கூட டூப்ளிகேட்டுன்ட்டாங்க. அப்புறம் இந்த பெங்களூரு பொண்ணு, இப்போ நான் தமிழங்கிற, கன்னடங்கிற, ஆனால் பெங்களூரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை சின்னாபின்னப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அந்த பொண்ணை என்னென்ன பேசுனா, இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பு. நீ எல்லாம் வெக்கமே இல்லாமல் மேடையில் பேசுகிற. நீ எல்லாம் எந்த ஜென்மனே தெரியல.